إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فنعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளும் அவனது கட்டளைகளும் ஆகும். நடைமுறைகளிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இம்மனித உலகிற்கு காட்டி தரப்பட்ட நடைமுறைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் ஆகும். காரியங்களிலேயே மிகவும் தீமையானது அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்த காட்டி தராத செயல்பாடுகளை இம்மனித உலகத்தை சார்ந்தவர்கள் தனது வாழ்விலே எடுத்து நடைமுறைப்படுத்துவதாகும். அது போன்ற நடைமுறைகள் ஒட்டுமொத்தமாக இம்மனித குலத்தை நரகை நோக்கி எடுத்துச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த எச்சரிக்கையை இந்த மக்கள் மன்றத்திலே எடுத்துரைத்தவராக துறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இங்கே எதற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம் என்பதை இங்கே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதாவது வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணித்தது போன்று வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவனுடைய கருத்துக்களிலே அவனுடைய சட்ட திட்டங்களிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட படையினராக இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகார வர்க்கத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் சக்தியும் கிடையாது. அப்படி மாற்றுவது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கினால் கூட அது இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய நம்பக்கூடிய இந்த ஈமானில் சுமந்த இந்த அல்லாஹ்வின் தூதரையும் உண்மைப்படுத்தக்கூடிய இந்த சமூகம் இந்த வார்த்தைக்கு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் எதிராக ஒன்று திரளுவோம். அதற்காக எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த முத்தலாக் மசோதாவை எதிர்த்தவர்களாக இன்றைய தினம் இந்த மலையிலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த மலையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதானே உண்மை. நம் சகோதரர்கள் நமக்காக நம் மீது இந்த மலை ஒருவர்களுடைய இந்த வேலை என்பது ஒரு அதாவது மூளை திறனற்ற ஒரு அரசாகத்தான் அந்த அரசு இருக்கும் என்று அம்பேத்கரால் அப்பவே என்ன செஞ்சிச்சு சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட மூளை வேக்காட்டு அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பொது சிவில் சட்டம் என்பது நமக்கு மட்டும்தான் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பொது சிவில் சட்டம் என்பது பொதுவானதாக இருந்தாலும் தனியார் சட்டங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவிலே 300 தனியார் சட்டங்கள் இருக்குது. இந்த 300 சட்டங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு 4 தனியார் சட்டம், முஸ்லிம்களுக்கு 4 தனியார் சட்டம், கிட்டத்தட்ட 292 சட்டங்கள் இந்துக்களுக்குரிய சட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்துக்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அங்கு வரி விலக்கு அவர்களுக்கு விதிக்கப்படுகிறது. அதே போல இந்துக்கள்ல வளர்ப்பு பிள்ளைகளுக்கு அந்த சொத்திலே பங்களிப்பு செய்யப்படுகிறது. இப்படி எல்லாம் அரசியல் சாசன
இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், சுதந்திரத்தை கொடுத்திருக்கோம். 1400 வருடங்களாக அவங்க திருமணத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 3 பேர் வழக்கு எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெய்ப்பூரை சேர்ந்த சாயிரா பானு, உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த, ஜெய்ப்பூரை சார்ந்த இந்த 3 மாநிலத்தை சார்ந்த பெண்கள் உச்ச நீதிமன்றத்துல போய் எங்களுடைய கணவர்கள் முத்தலாக் சொல்லி எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, விவாகரத்து செஞ்சிட்டாங்க. எனவே இஸ்லாத்திலே இல்லாத நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த முத்தலாக்கை தடை செய்யுமாறுதான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத முத்தலாக்கை தடை சொல்லி தடை தவிர இஸ்லாத்தில் ஷரியத்தாக பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டினுடைய அந்த தலாக்கை தடை செய்ய சொல்லி எந்த வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இல்லமோ. இப்படிப்பட்ட ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரப்பப்பட்டது. இஸ்லாத்துல உண்மையிலே அப்படி இருக்கலாம். ஒரு மனிதர் விவாகரத்து செய்யணும்னு சொன்னா தன் மனைவியை பார்த்து ஒரு நிமிஷத்துல தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டா உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த கணவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற ஒரு மாயை இன்றைக்கு இஸ்லாத்தில இருப்பதாக காட்டப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு வேற இன்னைக்கு போட்டிருக்காங்களே. இது போன்ற ஒரு நிலை இஸ்லாத்தில இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இந்த நிலை இஸ்லாத்திலே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாம் என்னமோ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. உலகளாவிய அளவிலே எல்லா மதத்தவர்களாலையும் இந்த இஸ்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் விவாதம் செய்யப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் அது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக சர்வதேச அளவிலே பல பேரால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த திருமணம் அது எப்படி செய்யணும், திருமணத்திற்கு பிறகு தலாக் என்ற நிலை வந்தால் அந்த நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உரிமை என்ன என்பதை தெளிவாக அதற்கென்று சூரத்து நிசா என்ற திருக்குறானிலே ஒரு அத்தியாயத்தை போட்டு அதற்கென்று தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே அதை அந்த மக்கள் மத்தியிலே வழி நடத்தியுள்ளதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இல்லாத முத்தலாக்க இருக்கிற மாதிரி சொல்லி அந்த இருக்கா இல்லாத விஷயத்துக்கு ஒரு முடிவை என்ன செய்யறாங்க போடுறாங்க. ஒருவர் திருமணம் செய்யறாரு. திருமணம் செய்யும் பொழுதே இன்றைக்கு எங்கேயாவது இருக்குதா மகர் கொடுத்து திருமணம் செய்வோம், எங்க மார்க்கத்துல நீங்க போய் பாருங்க. ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னு இருக்குது. ஆண் தான் பெண் தான் ஆணுக்கு கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை சட்டம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வீட்டுல வரதட்சணை வாங்குறாங்க. காவல்துறையில இருக்கக்கூடியவங்க வரதட்சணை கொடுமை அந்த அம்மா புகார் பண்ணுது, என்னுடைய கணவர் வரதட்சணை கேட்டு என்னை டார்ச்சர் பண்றாரு. யார் கொடுத்த புகாரு? காவல்துறையில இருக்கக்கூடியவங்க. அப்ப சட்டத்தை மக்கள் மத்தியில பிரயோகப்படுத்துறவங்க சொல்றவங்களே சட்டத்தை மீறி நடக்கிறாங்க. இன்ன வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கான பெண்களுக்கான அனைத்து கண்ணியமிக்க உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் உங்களால 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உன்னால கொடுக்க முடிஞ்சுச்சா? ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கி இருக்கு தெரியுமா? கல்வி படித்தாக வேண்டும் கட்டாயமாக. இந்த இறைவனுடைய மார்க்கத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவனால் போடப்பட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? படியுங்கள் என்பதுதான். இப்படி சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்ப படிக்கக்கூடிய உரிமை, பேச்சுரிமை, அதே போல சொத்திலே தந்தையுடைய சொத்துல மட்டும் இல்ல, கணவனுடைய சொத்திலே, பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய சொத்திலே, அதே போல
ஃபங்க்ஷன் பண்ணுவோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. கல்யாணம் மட்டும் ஒண்ணு பண்ணிக்குவோம். என்னடா சமுதாய சீர்கேடு! சமுதாய அனாதை பிள்ளைகளை, ஆள் கேட்பாரற்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் வகுத்துள்ளார்கள். ஆனால் எத்தனை திருமணங்கள், 4 திருமணங்கள் செய்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் சரியான சட்ட பாதுகாப்பு உரிமை, சொத்துரிமை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்? ஷரியத்திலே வலியுறுத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய தலாக் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்களுக்கு மத்தியில், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில கருத்து வேறு, உடனே 3 வருஷம் ஜெயில் தண்டனை. மூளை குழம்பியவங்களா நீங்க? ஒரு சட்டத்தை எப்படி போடணும்னு தெரியுதா உனக்கு? ஏன்னா அறிவு இருந்தாலே நீ போடுவ, அறிவு இருந்தாலே உனக்கு சட்டம் போட தெரியும். நீ திருட்டு பையன், உனக்கு எப்படி சட்டம் போட தெரியும்? அப்ப அந்த சட்டத்தை எப்படி போட்டுருக்காங்கன்னா, தலாக் தலாக் தலாக்னு 3 வாட்டி சொன்னாலே உங்க ஜெயில போட்டுருவாங்க. இது இப்படி யாராவது ஒரு சட்டம் போடுவாங்களா? போன்ல சொல்லிடுச்சு. இப்ப ஒரு அம்மா சொல்லுது, என் கணவர் போன் பண்ணி தலாக் தலாக்குனாரு, உடனே அவரை புடிச்சிட்டு போயிருவியா? அந்த புடிச்சிட்டு போனா அது செல்லாதான். அந்த கணவரை 3 வருடம் சிறையில வைப்பாங்க. அப்ப இந்த பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் யார் பாதுகாப்பு? அவங்களுக்கு உணவு உடை கொடுக்கறது யாரு? அந்த 3 வருஷம் வரைக்கும் இந்த அம்மா என்ன செய்யும்? அப்ப இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கல? அப்ப நீ சட்டம் போட உனக்கு தெரியல. எப்படியாவது இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் பாத்தீங்களா, ஹாதியா வழக்கு. இஸ்லாத்தினுடைய அந்த அம்மாட்ட கேட்கிறோம், லவ் ஜிகாதுன்னு சொல்றாங்களே, அதன் காரணத்தினாலயாமா உன்னைய எங்க இஸ்லாமிய சகோதரன் திருமணம் பண்ணிட்டானே? இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்று 3 வருடம் இந்த இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சிருக்கேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, என் சகோதரி ஆதியா சொல்றாங்க, 3 வருடம் இஸ்லாமிய கருத்துக்களை ஆய்வு செய்தேன். உண்மையான கண்ணியமான, யாருக்கும் அநீதி இழைக்காத ஒரு வாழ்க்கை முறை இருக்குன்னு சொன்ன அது இஸ்லாமிய மார்க்கம்னு நான் உணர்ந்துகிட்டேன். கடவுளுக்கான உண்மையான ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை இந்த மார்க்கத்தை படித்து நான் விளங்கிட்டேன். எனவே 3 வருடம் இஸ்லாத்தை நான் ஏற்று அதற்கு பிறகு எனக்குரிய இஸ்லாமிய கணவரை நான் தான் தேர்வு செய்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க லவ் ஜிகாதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனி மனித சுதந்திரமும் நீங்க பறிக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஒரு அடிமட்ட ஒரு மனிதனுடைய கடைசி என்ன தெரியுமா? நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்றத்திலேயாவது நமக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் நீதிமன்றத்திலே நீதிமயத்தை விட காவிமயம் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹாதியா வழக்கு. அந்த கணவன் மனைவியை பிரித்து வைத்தார்கள். ஒரு மனிதர் 25வது ஆக்ட் படி தான் நாடிய, தான் விரும்பிய அந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ, நடைமுறைப்படுத்துவதற்கோ, எடுத்து சொல்வதற்கோ, வாழ்வதற்கும் இந்த இந்திய நாட்டில் உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? இந்த திருமணம் செல்லாது. சரி, நீங்க ஆதியாவை நீங்க இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க, அது திருப்பி மாற்று பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தினால் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற எத்தனை திருமணங்களை உலக ரத்து செய்ய முடியும்? எத்தனை திருமணங்களை செய்ய முடியும்? அப்ப திருமணத்தில அந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அடிப்படையில தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்துல என்ன செய்யாது? தலாக் ஆகாது. ஒரு முறை ஒரு மனிதன் தன் மனைவியை உபதேசித்து விட்டு, படுக்கையை விட்டு தள்ளி வைத்து விட்டு, பிறகு கண்டித்ததற்கு பிறகு, இரு குடும்பத்தினருக்கும் உள்ள மத்தியஸ்தருக்கு பிறகு வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன சொல்லுங்க? தலாக் என்று ஒரு முறை 2 சாட்சிகளோடு ஜமாத்தார்கள் முன்னிலையில சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? அதோடு 3 மாத காலம் பிரிந்திருக்க வேண்டும். இந்த பிரிவு என்பது அவங்க வேற இடத்துல, நீங்க வேற இடத்துல இருக்கக்கூடாது. கணவனுடைய பொருளாதாரத்திலே, கணவனுடைய வீட்டிலே தான் அந்த மனைவி இருக்க வேண்டும். இல்லறத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. 2வது, தலாக் விடக்கூடிய அந்த நேர்களும் இந்த அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் என்றைக்கு இந்த அதாவது இன்றைய ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் சாசன சட்டம் என்று இயற்றப்பட்டதோ அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த RSS சங் பரிவார கும்பலின் மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த
முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த நாட்டிலே அவர்களுக்கு அநீதி இழைத்துவிடக் கூடாது என்று அவர் பேசக்கூடிய அந்த கருத்திலே ஒற்றுமை இல்லாத இந்த சங் பரிவார கும்பல் முதல் படியாக சமத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் வேட்டு வைக்கும் விதமாக அந்த காந்தியாரை கொலை செய்த அந்த கூட்டம், அந்த RSS சங் பரிவார கூட்டம் அப்பொழுதிருந்தே நம்மை நசுக்க வேண்டும் என்ற முயற்சிகளிலே ஈடுபட்டு விட்டார்கள். நீங்க சொல்ற மாதிரி, அதாவது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய யதார்த்த தன்மை. இந்த யதார்த்தத்திலிருந்து இந்த முஸ்லிம் சமுதாயம் வெளிவர வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிறரை தூக்கிவிட்டு பிறருக்கு ஆட்சி அதிகாரத்தை பிறருக்கு வழங்கி அவர்களுடைய படிக்கட்டுகளாக தங்களுடைய முதுகுகளை மாற்றிக்கொண்ட ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்கணும். இந்த முஸ்லிம் சமுதாயம் தான். நாங்க உங்களுக்கு படிக்கட்டுகளாக இருக்கிறோம், எங்கள் மீது ஏறி எங்களை ஆட்சி செய்யுங்கள் என்று ஆட்சி பொறுப்பை அதிகாரத்தை பிறருக்கு வழங்கி ஆசை பார்த்த ஒரு கூட்டம் எங்களுடைய கூட்டம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த பரிசு சொந்த நாட்டிலே அந்நியர்கள், சொந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட சமூகமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாற்றப்பட்டது. நாங்கள் என்ன இந்தியாவிற்கு எதிரானவர்களா? நாங்கள் அந்நியர்களா? இந்த நாட்டினுடைய அந்த ஒற்றுமையை, இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கக்கூடியவர்களா? இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த பிஜேபி, பாஜக, சங் பரிவார கும்பல். அதற்கு எத்தனை சான்றுகள் உங்களுக்கு வேண்டும்? இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைத்ததற்கு எத்தனை சான்றுகள் உங்களுக்கு வேண்டும்? எடுத்து பாருங்கள். குண்டு வெடிப்புகளை ஆரம்பத்தில் டிவியில போடும்போது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அப்படியே பாம் பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு, பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். கடைசியில பாத்தீங்கன்னா இதை இந்த உலமா கூட்டம் பொறுப்பேற்றுக் கொண்டது, இதை அந்த IS கூட்டம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. இவனே என்ன செய்யறான்? மீடியாக்காரனே இவனே இல்லாத ஒன்றை உருவாக்கி விட்டுறான். எத்தனை வழக்குகளிலே முஸ்லிம்கள் பொய் வழக்குகளாக ஜோடிக்கப்பட்ட வழக்குகளிலே இன்றைக்கு அவர்கள் சிறைக்கு சென்று குற்றம் நிறைவேற்றப்படாமல் வெளியே வந்த வழக்குகள், எத்தனை வழக்குகள் இருக்குது. அவர்களுடைய இளமை காலங்களை எல்லாம் இன்றைக்கு விசாரணை கைதிகளாக இன்றைக்கு சிறையிலே வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் மீது இந்த அரசாங்கம் முத்திரையிட்டதனுடைய விளைவுதான் இந்த மக்கள் மத்தியிலே இந்தியர்களுக்கு முஸ்லிம்கள் எதிரானவர்கள் என்ற அந்த துவேஷத்தை இவர்கள் பரப்பினார்கள். ஆனால் இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளவில்லை. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக எதையெல்லாம் உயிரை கொடுத்தாங்க, பொருட்களை கொடுத்தாங்க. எவ்வளவோ லட்சக்கணக்கான பொருட்களையும் உயிர்களையும் பலி கொடுத்தவர்கள். அதற்கு பிறகு இந்த பின்னடைவுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆங்கிலேயன் கொண்டு வந்த கல்வியை நாங்கள் படிக்க மாட்டோம், இங்கிலீஷை நாங்கள் படிக்க மாட்டோம் என்று எங்களுடைய மூதாதையர்கள் இந்த கல்வியை கூட தூக்கி எறிந்தார்கள். இவர்கள் இந்த கல்வியை கற்று வெள்ளையர்களுடைய காலை நக்கி அவர்களுடைய கல்வி தரத்தை வளர்த்துக் கொண்டவர்கள். குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை பிடித்தவர்கள். இந்த மண்ணை விட்டு எங்களை நீங்கள் என்ன செய்தாலும் இந்த மண்ணை விட்டு எங்களால் எதுவும் உங்களால் செய்ய முடியாது என்பதை நான் என்ன செய்ய சொல்லிக் கொள்கிறேன். அப்படி இந்த ஆங்கிலேய பள்ளிப்பை நாங்கள் இந்த நாட்டினுடைய தேசப்பற்றிற்காக ஆங்கிலேயனுடைய படிப்பை படிக்க மாட்டோம்னு ஒரு ஜெனரேஷன் அப்படியே படிப்பை விட்டு விலகி போனாங்க. ஒரு ஜெனரேஷன் விலகி போனாங்க, படிக்க மாட்டோம்னு விலகி போனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அடையாளம் கைலியும் தொப்பியும்ங்கிறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு? கைலி தொப்பி எங்க இருந்து வந்துச்சு? ஆங்கிலேயனுடைய உடையை நாங்கள் போட மாட்டோம், இங்கே இந்தியாவிலே தயார் செய்யக்கூடிய கதர் ஆடைகளை தான் அணிவோம் என்ற கொள்கை வரும் பொழுது இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் கைலி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் அது எங்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெனரேஷனை படிப்பை விட்டு விலகி போனாங்க, அவங்க ஜெனரேஷனே படிக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புகளிலே இன்னைக்கு அரசாங்கம் நீங்க சொல்றீங்களே மத்திய மாநில அரசுகளிலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லாத ஒரே காரணம் தான் இன்னைக்கு இந்த சமூகம் இந்த பணியை சுமந்து கொண்டு பலவிதமான அவமானங்களை சுமந்து கொண்டு இன்றைக்கு பலவிதமான இன்னல்களையும் தங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் உரிமைகளையும் இழந்து இன்றைக்கு தங்களுடைய உயிரினும் மேலான ஷரியத்தில் கை வைக்கும் பொழுது அந்த உரிமைக்காக போராட இந்த
அந்த மாடு இவங்களை காப்பாற்றணும்னு அப்ப இருக்கக்கூடியவங்க ஜீவகாருண்ய கொள்கைன்னு ஒண்ணு கையில எடுத்தாங்க. அதற்கு காரணமே நீங்கள் தான். மாடு என்பது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அதை கூட நீங்கள் அந்த மாடுகளை வெட்டி தீக்கிரையாக்கி ஹோமம் வளர்க்கிறோம் என்ற பேரிலே அந்த பலவிதமான மாடுகளுக்கு எதிரான வேலைகளை செய்தவர்கள் இவர்கள் தான். அப்படியெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில பலவிதமான தவறான கொள்கைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா இந்த RSS காரங்க தான். இப்ப கடைசியா இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா முத்தலாக். பொதுவாகவே நம்மளுடைய இந்த RSS கும்பலுக்கு முன்னாடி இந்த இந்தியா சுதந்திரம் அடையாத போது கிட்டத்தட்ட ஆங்கிலேயரோட ஆட்சியை 300 வருடம். அப்ப என்ன செய்யறாங்க, எப்படா நம்ம மண்ணு நமக்கு திருப்பி கிடைக்கும், நாம் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொருத்தவங்களும் இந்திய சுதந்திர போராட்காக போராடி சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க. சுதந்திரத்தை வாங்கி 1947 சுதந்திரம் வாங்கப்பட்டுச்சு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அப்ப இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களால கிட்டத்தட்ட மூவர் குழு ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. சார் லாரன்ஸ் என்ற அந்த மூவர் குழுவில அலெக்சாண்டர் என்றவர், ஸ்டெஃபி கிரிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நபர்களையுமே ஆங்கிலேய அரசாங்கம் நிர்வகிச்சு இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் வழங்க போறோம், இனிமே இந்தியா தனி குடியுரிமை உடைய ஒரு நாடாக மாறப்போகுது, எனவே இந்தியாவிற்கு அங்கே குடியாட்சி செய்வதற்கான அரசியல் சாசன சட்டம் என்பதை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சபையை என்ன செஞ்சிச்சு ஆங்கிலேய அரசாங்கம் நிர்வகிச்சு கிட்டத்தட்ட 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 207 பேர் கொண்ட அந்த கூட்டம் இந்திய அந்த சட்ட நிர்ணய சபை, 207 பேர் கொண்ட அந்த சபை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நம்ம எல்லாம் மதிச்சு நடந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் பலவிதமான விவாதங்களுக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் எல்லா மக்கள் மத்தியிலையும் எல்லா விவாதங்களுக்கு பிறகும் இதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சாசன சட்டம். 1950 பாராளுமன்றத்தில் இந்த அரசியல் சாசன சட்டம் அன்னைக்கு அமலுக்கு வருது. அதனாலதான் நம்ம ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் என்று நம்ம ஆகஸ்ட் சுதந்திர தினத்தை சுதந்திர தினம் என்றும் குடியரசு தினத்தை ஜனவரி 26ஆம் தேதி நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடி கொண்டு வருகிறோம். அப்ப இந்த 1950 இந்தியாவிற்கான அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இது என்னங்க, இது அரசியல் சாசன சட்டம்னா என்ன? இந்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரை அந்த ஒரு தனி மனிதன் அவன் எப்படிப்பட்ட ரூபங்களை எடுத்தாலும் சரி, அவன் மாணவனாக இருந்தாலும் சரி, அவன் இளைஞனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு குழுவிற்கு தலைவனாக இருந்தாலும் சரி, அவன் அரசாங்க இலாக்காவிலே வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் டாக்டராக இருந்தாலும் சரி, அவன் MLA-வாக, MP-யாக, அவன் முதலமைச்சராக, அவன் பிரதம மந்திரியாக, குடியரசுத் தலைவராக, இப்படி அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அவன் எந்த நிலையை எடுத்தாலும் அவனுக்குரிய சட்ட உரிமை என்ன? அதில் ஒருத்தர் குற்றவாளியாக்கப்பட்டாலும் சரி, ஒருத்தர் நீதிபதியாக இருந்தாலும் சரி, குற்றவாளியிலே நிற்கக்கூடிய குற்றவாளிக்கு என்ன உரிமை, வாதாடக்கூடிய வக்கீலுக்கு என்ன உரிமை, நீதியை சொல்லக்கூடிய நீதிபதிக்கு என்ன உரிமை என்று அரசியல் சாசன சட்டம் 1950 ஒரு மனிதன் இந்தியாவில் வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவனுக்கு என்னடா சட்டம், அரசியல் ரீதியாக
நம்பிக்கையை, தன்னுடைய தாய் நாட்டை, சொந்த நாட்டை விட்டு வாழ வேண்டும், சுகபோகமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைச்சு வாழ ஆசைப்படுகின்ற கூட்டம் நீங்கள். நாங்கள் சாவதற்கு ஆசைப்படுகின்ற கூட்டம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, எங்களுடைய ஷரியத்திற்காக நாங்கள் சாவதற்கு ஆசைப்படக்கூடிய கூட்டம். எங்களை உன்னுடைய இந்த எந்த பூச்சாண்டியை நீ ஜெயில கொண்டு போய் வை, நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய, நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். எங்களுக்கு முன் எங்கள் இறைவன் எங்களோடு இருக்கிறான். பதில் காலத்தில் எங்களுடைய இறைவன் எங்களோடு இருந்தான். உகது காலத்தில் எங்களுடைய இறைவன் எங்களோடு இருந்தான். அதே போல இன்றைக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சோதிப்பதற்காக நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இது போன்ற அநியாயக்காரர்களை நாம் உருவாக்குகிறோம். யார் இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில நீ எந்த சட்டத்தை நீ போடக்கூடிய இடத்துல இப்ப நீ இருக்க, ஆனால் உன்னுடைய சட்டம் நீங்க செல்லுபடியாகாது. உன்னுடைய சட்டத்தை நாங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம், ஏற்க மாட்டோம். அப்ப இந்த 1950 முடிவு செய்யப்பட்ட அரசியல் சாசன சட்டம் கிட்டத்தட்ட 395 ஷரத்துகளை உடைய அந்த சட்டத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டு குடிமகனுடைய ஒவ்வொரு உரிமையும் பாதுகாக்கப்படும். அவனுடைய பேச்சு சுதந்திரம், அவனுடைய கருத்து சுதந்திரம், அவனுடைய படிப்பு சுதந்திரம், எந்த விதத்திலையும் அவனுடைய பாலினத்தாலோ பிறப்பாலோ ஜாதியின் அடிப்படையில அவன் என்ன செய்யக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னா சட்டத்தை இயக்கியவர் யார் தெரியுமா, டாக்டர் அம்பேத்கர். ஒரு பிராமண மதத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து, பிராமண மதத்திலிருந்து நிச்சயமாக இதெல்லாம் இறைவன் வகுத்த சட்டமாக இருக்க முடியாது. எனவே நான் பிறக்கும் போது பிராமணனாக பிறந்து விட்டேன், நான் மரணிக்கும் போது அப்படி மரணித்து விடக் கூடாது என்று சொல்லி புத்தமத தலைவி மரணிச்சு போனார். அப்படிப்பட்ட டாக்டர் அம்பேத்கருடைய அந்த வரிகளை நீங்க சட்ட புத்தகத்தில் நீங்க என்ன செய்யலாம், அவர்களால் அது நிர்ணயம் செய்யப்பட்ட குழு அந்த சட்டத்தை வகுத்தது. அப்ப இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த 395 ஷரத்துகள்ல 12வது ஷரத்துல இருந்து 35வது ஷரத்து வரைக்கும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதனுடைய ஜீவாதார உரிமைகள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 25வது ஷரத்தின் படி இந்த பூமியில வாழக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய, இந்த இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது வளர்ந்து அது என்னைக்கு தானா முடிவெடுக்கக்கூடிய திறன் வருதோ, அது எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த நம்பிக்கையில வேணாலும் இருக்கலாம், கடவுள் இருக்குன்னு சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், தான் கொண்ட அந்த கொள்கையை பின்பற்றலாம், அதை பிறருக்கு எத்தி வைக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நீ பதவி ஏற்கும்போது பார்த்திருக்கீங்களா, எல்லா அமைச்சர்களும் பதவி ஏற்பாங்க. முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இப்படி கையை நீட்டி இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நாங்க நடக்க மாட்டோம். இப்படி சொல்லிட்டு வந்தவங்க அவங்க செய்யற வேலை அரசுக்கும் சாசன சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் ஒற்றுமைக்கும் எதிரான வேலையை தான் அவங்க என்ன செய்யறாங்க. அப்ப நீங்களும் ஒரு அரசியல்வாதிகளா, அரசியலையே கேவலப்படுத்திட்டீங்களா, நீங்களும் ஒரு அரசியல்வாதிகளா? எங்க இருக்கு இன்னைக்கு பாக்குறோம், கிட்டத்தட்ட 12வது 13வது ஷரத்துகளில் சொல்லப்படும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில. எனவே தீண்டாமை கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் பண்ற பாடு நீங்க அங்க போய் பார்த்தாது. ஒரு முதலமைச்சரை சந்திக்க வரக்கூடிய ஒரு சிறுபான்மையினரை சோப்பு போட்டு குடிச்சிட்டு வந்துதான் ஆதித்யநாத்தை பார்க்கணுமா, இல்லாட்டி என்ன செய்யக்கூடாதா, பார்க்க முடியாது. இந்த கேவலத்தையும் மீடியால போட்டு பரப்புறோம். ஏன்னா பரப்பக்கூடிய வேலைகளை நீங்க செய்றீங்களே, தட்டி கேட்பதற்கு ஏன் யாருக்கும் துணிவு இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பு இல்லாத மக்களாக இன்றைக்குள்ள மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கருத்து சொல்லிட்டு போறோம். அது கருத்து எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை மாற்றம். ஒரு ஆள் இது மட்டுமா, இந்திய சாசன சட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45வது சாசன சட்டம் சொல்லுது இந்தியா முழுவதும் பொது சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய 25வது முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு பின்பற்றி பிறருக்கு அதை வழி நடத்தக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்ப 45 எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய நீங்க 46, 47வது சட்டம் சொல்லுது இந்தியா முழுவதும் கட்டாய கல்வி முறையை நீங்க கொண்டு வரணும், அரசு ஏற்று அதை நடத்த வேண்டும் சொல்லுது.
என்ன செய்யணும்? பூரண மதுவிலக்கை நீ கொண்டு வரணும். உனக்கு கொண்டு வருவதற்கு திராணி இருக்கிறதா? கேவலம் அந்த காசை வைத்துத்தான் அந்த மதுவையும் சாராயத்தையும் அரசே தயாரிக்கக்கூடிய நிலையில பலகீனம் உள்ள அரசாக இருக்கு. இது நாட்டுக்கு எதிரானது இல்லையா? இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். மக்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதுவினால எவ்வளவு பிரச்சனை நடக்குது. அந்த மதுவினால மது ஒழிப்பை கொண்டு வரும் ஒருத்தர் உயிரையே விட்டார். அப்ப கிடையாது, பெரியார் காலத்துல கிடையாது, காந்தி காலத்துல கிடையாது, இப்ப சமீபத்துல ஒரு மனிதர் உயிரை விட்டார். யார் தெரியுமா? ஐயா சசி பெருமாள். ஞாபகம் இருக்குதா? அப்படி ஒரு மனிதர் இருந்தாருன்னா ஞாபகம் இருக்குதா? இருக்காது. ஏன்னு சொன்னா அவ்வளவுதான் இந்த மனிதர்களுடைய நிலை என்னது? அவ்வளவுதான். இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற உண்ணாவிரதம் இருந்து டவர்ல இருந்து கீழே குதிச்சு ஒருத்தர் மரணிச்சு போனாரு. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் விட்டுட்டு இவங்க யாருக்கும் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு போஸ்டர் ஓட்டக்கூடிய காட்சியும் கேவலமாக அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய காட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப இந்திய அரசியல் சாசன சட்டம் 13வது ஷரத்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த ஜாதியிலே அவர்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கொள்கையில இருந்தாலும், அவர்களை அடிப்படை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விதத்திலோ, அவர்கள் வாழ் உரிமையை பறிக்கக்கூடிய விதத்திலோ அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது. என்ன சொல்லுது? அரசாங்கம் ஒரு சட்டத்தை என்ன செய்யக்கூடாது? இயற்றக்கூடாது. அப்படி சட்டத்தை இயற்றினால் அந்த சட்டம் செல்லாது என்று 13வது ஷரத்திலே இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அடிப்படை நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த முத்தலாக் மசோதாவை நாங்கள் ஏற்க மாட்டோம். அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு மசோதா என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது என்பதை நான் இந்த இடத்தில் என்ன செய்து கொள்கிறேன்? பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக எல்லாரும் சொல்றாங்க பொது சிவில் சட்டத்தை நீங்க கொண்டு வரணும். பொதுவாகவே கிரிமினல் வழக்குகளில எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். அதுல கிரிமினல் அக்யூஸ்டுக்கு என்ன சட்டம், காவல்துறைக்கு உள்ள சட்டம் என்ன? ஒருத்தவனை இன்னைக்கு பாருங்க எல்லாமே அத்துமீறும். முஸ்லிம் விஷயத்துல எல்லாமே அத்துமீறுவாங்க. காவல்துறை ஒரு நபரை கைது பண்ணுனா கைதுக்கான காரணம் கூறாமல் கைது பண்ணக்கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை காவல்துறையினர் இதை பின்பற்றி நடக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்களை விசாரிக்க சொன்னா தொண்டையில துப்பாக்கி வச்சு விசாரிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? ஆம்பூர் வழக்கில இன்னைக்கு நம்மளை போன்ற 23 வயது இளைஞர் அவர் செய்யாத குற்றத்திற்காக 5 நாட்கள் அவர் எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாம அடித்து உதைத்து குத்துயிருமாக குடையுமாக கொண்டு வந்து வீட்டுல கொண்டு விடுறாங்க. அதற்கு பிறகு அவர் மரணத்தை தழுவுறாரு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது, இவர் போலீஸ்காரங்க அடித்து அவர்களை வேதனை செய்த காரணத்தினால மரணிச்சுட்டாரு. அப்ப யார் இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்தை யாரு பின்பற்றுறீங்க? அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யாரும் அதை என்ன செய்யறதில்ல, பின்பற்றதில்ல. பின்பற்றுவாங்க மற்றவர்களுடைய விஷயத்துல. முஸ்லிம்களுடைய விஷயத்துல இன்றைக்கு யாரும் அதை என்ன செய்வதில்லை, பின்பற்றுவதில்லை. தலித்துகளுடைய விஷயத்துல முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் சட்டத்தை எப்படி கொண்டு வராங்க? முஸ்லிம் பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம். நீ என்ன பாதுகாவலரா? நீ எங்களுக்கு பாதுகாவலனா? இந்த முஸ்லிம் பெண்கள் இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத அனைத்து தலித் பெண்களுடைய மரணத்திற்கும் அவர்களுடைய மானத்தில் இழிவுபடுத்துவதற்கும் முதல் காரணம் இந்த பிஜேபி அரசாங்கம். இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்புகளிலே பார்க்கலாம், நிர்வாண ஊர்வலம் விடுறாங்க தலித்து மக்கள். அந்த அளவுக்கு நந்தினி என்ற ஒரு பெண் RSS இளைஞரால 10 பேர் கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டு அன்னைக்கு கிணற்றில் வீசப்பட்டார். மறந்து விடுவோமா? மறக்க முடியுமா? இவர்கள் யார்? எங்களுக்காக ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் கவலைப்பட்டுச்சான். என்றைக்கும் உன்னுடைய இந்த கபட நாடகத்தை நாங்கள் நம்பவே மாட்டோம். இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு அங்கே இருக்கலாம். இந்த தமிழ்நாட்டில ஒரு மண்ணை கூட இந்த பிஜேபியால என்ன செய்ய முடியாது. இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்து கொள்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். இந்த பொது சிவில் சட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது குறிச்சு 1948 அங்க விவாதம் நடத்தப்பட்டுச்சு. 1948 டிசம்பர் 27ஆம் நாள் அம்பேத்கர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே பொது சிவில் சட்டம் குறித்து விவாதம் வரும் பொழுது அம்பேத்கர் அந்த இடத்திலே அவர் பேசுகிறார். என்ன சொல்றாரு?
யோசிப்பாரு. கிட்டத்தட்ட பொது சிவில் சட்டம் என்பது பொதுவானதாக இருந்தாலும் தனியார் சட்டங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில 300 தனியார் சட்டங்கள் இருக்கு. இந்த 300 சட்டங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு 4 தனியார் சட்டம், முஸ்லிம்களுக்கு 4 தனியார் சட்டம், கிட்டத்தட்ட 292 சட்டங்கள் இந்துக்களுக்குரிய சட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்துக்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அங்கு வரி விலக்கு அவர்களுக்கு விதிக்கப்படுகிறது. அதே போல இந்துக்கள்ல வளர்ப்பு பிள்ளைகளுக்கு அந்த சொத்திலே பங்களிப்பு செய்யப்படுகிறது. இப்படி எல்லாம் அரசியல் சாசன சட்டத்தில் என்ன செய்து இருக்குது. அதே போல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோராமை எடுத்துக்கலாம். நீங்க அதே போல இன்னும் பல மாநிலங்களிலே அவரவருக்குரிய அந்த தனி சட்டங்கள் தான் நாங்க என்ன செய்யப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி, இப்படியெல்லாம் இன்னைக்கு துவேஷ கருத்துக்களை பரப்புறாங்க. என்ன, இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், சுதந்திரத்தை கொடுத்திருக்கோம். 1400 வருடங்களாக அவங்க திருமணத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 3 பேர் வளர்த்து போய் எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெய்ப்பூரை சேர்ந்த சாயிரா பானு, உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த ஜெய்ப்பூரை சார்ந்த இந்த 3 மாநிலத்தை சார்ந்த பெண்கள் உச்ச நீதிமன்றத்துல போய் எங்களுடைய கணவர்கள் முத்தலாக் சொல்லி எங்களை என்ன செஞ்சுட்டாங்க, விவாகரத்தை செஞ்சுட்டாங்க. எனவே இஸ்லாத்தில இல்லாத நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த முத்தலாக்கை தடை செய்யுமாறுதான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத முத்தலாக்கை தடை சொல்லி தடை தவிர இஸ்லாத்தில் ஷரியத்தாக பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டினுடைய அந்த தலாக்கை தடை செய்ய சொல்லி எந்த வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு இஸ்லாத்துல உண்மையிலே அப்படி இருக்கிறார். ஒரு மனிதர் விவாகரத்து செய்யணும்னு சொன்னா தன் மனைவியை பார்த்து ஒரு நிமிஷத்துல தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டா உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த கணவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற ஒரு மாயை இன்றைக்கு இஸ்லாத்துல இருப்பதாக காட்டப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு வேற இன்னைக்கு போட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு நிலை இஸ்லாத்துல இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இந்த நிலை இஸ்லாத்திலே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாம் என்னமோ இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அல்ல. உலகளாவிய அளவிலே எல்லா மதத்தவர்களாலையும் இந்த இஸ்லாம் பரிசோதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் விவாதம் செய்யப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் அது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக சர்வதேச அளவிலே பல பேரால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த திருமணம் அது எப்படி செய்யணும், திருமணத்திற்கு பிறகு தலாக் என்ற நிலை வந்தால் அந்த நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உரிமை என்ன என்பதை தெல்ல தெளிவாக அதற்கென்று சூரத்து நிசா என்ற திருக்குறானிலே ஒரு அத்தியாயத்தை போட்டு அதற்கென்று தெல்ல தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே அதை அந்த மக்கள் மத்தியிலே வழி நடத்தியுள்ளதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இல்லாத முத்தலாக்க இருக்கிற மாதிரி சொல்லி அந்த இல்லாத விஷயத்துக்கு ஒரு முடிவை என்ன செய்யறாங்க, போடுறாங்க. ஒருவர் திருமணம் செய்யறாரு. திருமணம் செய்யும் பொழுது இன்றைக்கு எங்கேயாவது இருக்குதா மகர் கொடுத்து திருமணம் செய்யணும்? எந்த பாகத்தை நீங்க போய் பாருங்க. ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னு இருக்குது. ஆண் தான் பெண் தான் ஆணுக்கு கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை சட்டம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வீட்டுல வரதட்சணை வாங்குறாங்க. காவல்துறையில இருக்கக்கூடியவங்க வரதட்சணை கொடுமைன்னு அந்த அம்மா புகார் பண்ணுது. என்னுடைய கணவர் வரதட்சணை கேட்டு என்னை டார்ச்சர் பண்றாரு. யாரு கொடுத்த புகாரு? காவல்துறையில இருக்கக்கூடியவங்க. அப்ப சட்டத்தை மக்கள் மத்தியில பிரயோகப்படுத்துறோங்க சொல்றவங்கள சட்டத்தை மீறி நடக்கிறாங்க. இன்ன வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கான பெண்களுக்கான அனைத்து கண்ணியமிக்க உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் உங்களால 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உன்னால கொடுக்க முடிஞ்சுச்சா? ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கி இருக்கு தெரியுமா? கல்வி படித்தாக வேண்டும். கட்டாயமாக இந்த இறைவனுடைய மார்க்கத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவனால் போடப்பட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? இக்ரா, படியுங்கள் என்பதுதான். இப்படி சொன்ன ஒரே ஒரு மார்க்கம்
செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மறுமண சட்டம், இன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல், மறு திருமணம் என்பது ஒரு பாரதூரமான செயலாக சொல்லப்பட்டிருந்த காலம் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறோம். மறு திருமணம் செய்தால் அது ஏதோ பாரதூரமான ஒரு தவறாக பார்க்கப்படக்கூடிய சமுதாயத்துல 1400 வருடங்களுக்கு முன்பாகவே விதவை திருமணம் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மறைமுகமா 1000 தப்பு செய்வோம், வப்பாட்டி வச்சுக்குவோம், நாங்க பிராஸ்டிடியூஷன் பண்ணுவோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை, கல்யாணம் மட்டும் ஒண்ணு பண்ணிக்குவோம். என்னடா சமுதாய சீர்கேடு, சமுதாய அனாதை பிள்ளைகளை, ஆள் கேட்பாரற்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் வகுத்துள்ளார்கள். ஆனால் எத்தனை திருமணங்கள், 4 திருமணங்கள் செய்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் சரியான சட்ட பாதுகாப்பு உரிமை, சொத்துரிமை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, ஷரியத்திலே வலியுறுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய தலாக் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்களுக்கு மத்தியில், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது, முதல்ல அழகிய முள்ள உபதேசம் கொடுங்க. அம்மா இங்க வாங்க, நீ கணவனா இருக்க, நீ மனைவியா இருக்க, நம்ம 2 பேரும் நல்லபடியா வாழணும், நமக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, எனவே உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தவறை திருத்திக்க நீ அப்படின்னு சொல்லி அழகிய முறையில உபதேசம் பண்ணுங்க. அந்த உபதேசம் பலிக்கலையா, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, படுக்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க, அவங்களோட சேர்ந்து நெருக்கமாக வாழாதீர்கள். அதுவும் பயனளிக்கலையா, லேசான முறையில கண்டிப்பா காட்டுங்க, அடித்து கண்டிப்பா காட்டுங்க. அதுவும் பலனளிக்கலையா, பிறகு அவர்களுடைய பெற்றவர்களிடத்துல சொல்லுங்க. 2 பிரிவினரும் 2 நபர்களுக்கும் உரிய அந்த அவர்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களை 2 குடும்பத்திலிருந்தும் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அதுவும் பலனளிக்கவில்லையா, அதற்கு பிறகு இனி வாழ்வதற்கான, சேர்ந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படாது என்று நீங்கள் உறுதியாக கருதினால், சாட்சியோடு, ஏதோ சும்மா நீங்க சொல்லி போட்டிருக்காங்களாம், SMS சொன்னாலும் சரி, அதே போல வாட்ஸ்அப்ல சொன்னாலும் சரி, அல்லது போன் அடிச்சு சொன்னாலும் சரி, நேர்ல சொன்னாலும் தலாக் தலாக் தலாக்னு 3 வாட்டி சொன்னாலும் உடனே 3 வருஷம் ஜெயில் தரும். ஏன் மூளை குழம்பியவங்களை நீங்க ஒரு சட்டத்தை எப்படி போடணும்னு தெரியுதா உனக்கு? ஏன்னா ஒரு அறிவு இருந்தாலே நீ போடுவ, அறிவு இருந்தாலே உனக்கு சட்டம் போட தெரியும். நீ திருட்டு பையன், உனக்கு எப்படி சட்டம் போட தெரியும்? அப்ப அந்த சட்டத்தை எப்படி போட்டிருக்காங்க, தலாக் தலாக் தலாக்னு 3 வாட்டி சொன்னாலே உங்க ஜெயில போட்டுருவாங்க. இது இப்படி யாராவது ஒரு சட்டம் போடுவாங்களா? போன்ல சொல்லிடுச்சு. இப்ப ஒரு அம்மா சொல்லுது, என் கணவர் போன் பண்ணி தலாக் தலாக்குனாரு, உடனே நீ அவரை புடிச்சிட்டு போயிருவியா? அந்த புடிச்சிட்டு போனா அது செல்லாதான், அந்த கணவர் 3 வருடம் சிறையில வைப்பாங்க. அப்ப இந்த பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் யாரு பாதுகாப்பு? அவங்களுக்கு உணவு உடை கொடுக்கறது யாரு? அந்த 3 வருஷம் வரைக்கும் இந்த அம்மா என்ன செய்யும்? அப்ப இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கல? அப்ப நீ சட்டம் கூட உனக்கு தெரியல. இப்படியாவது இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் பாத்தீங்களா, ஹாதியா வழக்கு. இஸ்லாத்தினுடைய அந்த அம்மாட்ட கேட்கிறோம், லவ்ஜிகாதுன்னு சொல்றாங்களே, அதன் காரணத்தினால ஏமா உன்னை எங்க இஸ்லாமிய சகோதரன் திருமணம் பண்ணிட்டானோ? இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்று 3 வருடம் இந்த இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சிருக்கேன். அந்த பொண்ணு சொல்றாங்க, என் சகோதரி ஆதியா சொல்றாங்க, 3 வருடம் இஸ்லாமிய கருத்துக்களை ஆய்வு செய்தேன். உண்மையான கண்ணியமான, யாருக்கும் அநீதி இழைக்காத ஒரு வாழ்க்கை முறை இருக்குன்னு சொன்னார் இஸ்லாமிய மார்க்கம்னு நான் உணர்ந்துகிட்டேன். கடவுளுக்கான உண்மையான ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை இந்த மார்க்கத்தை படித்து நான் விளங்கிட்டேன். எனவே 3 வருடம் இஸ்லாத்தை நான் ஏற்று அதற்கு பிறகு எனக்குரிய இஸ்லாமிய கணவரை நான் தான் தேர்வு செய்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, லவ் ஜிகாதுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனி மனித சுதந்திரமும் நீங்க பறிக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஒரு அடிமட்ட ஒரு மனிதனுடைய கடைசி என்ன தெரியுமா, நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்றத்திலேயாவது நமக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் நீதிமன்றத்திலே நீதிமயத்தை விட காவி மயம் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹாதியா வழக்கு. அந்த கணவன் மனைவியை பிரித்து வைத்தார்கள். ஒரு மனிதர் 25வது ஆக்ட் படி தான் நாடிய, தான் விரும்பிய அந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ வாழ்வதற்கும் இந்த இந்திய நாட்டில் உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த திருமணம் செல்லாது. சரி, நீங்க ஆதியாவை நீங்க இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க,
பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தினால் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற எத்தனை திருமணங்களை உங்களால் ரத்து செய்ய முடியும்? எத்தனை திருமணங்களை செய்ய முடியும்? அப்ப திருமணத்தில அந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அடிப்படையில தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்துல என்ன செய்யாது? தலாக் ஆகாது. ஒரு முறை ஒரு மனிதன் தன் மனைவியை உபதேசித்து விட்டு படுக்கையை விட்டு தள்ளி வைத்து விட்டு பிறகு அடித்து கண்டித்ததற்கு பிறகு இரு குடும்பத்தினருக்கும் உள்ள மத்தியஸ்தருக்கு பிறகு வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்க என்ன சொல்லுங்க? தலாக் என்று ஒரு முறை 2 சாட்சிகளோடு ஜமாத்தார்கள் முன்னிலையில சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? அதோட 3 மாத காலம் பிரிந்திருக்க வேண்டும். இந்த பிரிவு என்பது அவங்க வேற இடத்துல நீங்க வேற இடத்துல இருக்கக்கூடாது. கணவனுடைய பொருளாதாரத்திலே கணவனுடைய வீட்டிலே தான் அந்த மனைவி இருக்க வேண்டும். இல்லறத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. 2வது தலாக் விடக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பெண் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாகவும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாக ஷரியத் பதிவு செய்கிறது. இப்படி 3 மாத காலகட்டத்திலே இடையிலே சேர்வதற்குரிய வாய்ப்பு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த 3 மாத காலங்களும் பிரிவிலே முடிஞ்சிருச்சு, யாரும் யாரையும் இணக்கப்படுத்திக் கொள்ள நாடவில்லை என்றால் 3 மாதம் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தலாக் நிறைவேறிவிட்டது. எத்தனை தலாக்கு? ஒரு தலாக் அப்பதான் நிறைவேறிவிட்டது. இப்ப திரும்பி சேர்ந்து வாழலாமா கூடாதா? நாடினால் என்ன செய்யலாம்? திருப்பியும் ஒரு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் நிச்சயமாக சேர்ந்து வாழலாம். திருப்பியும் அவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்துச்சா, திருப்பியும் உபதேசம் பண்ணுங்க, திருப்பியும் படுக்கையை விட்டு தள்ளி வைங்க, திருப்பியும் லைட்டா கண்டிச்சு பாருங்க, அடிச்சு கண்டிச்சு பாருங்க, திருப்பியும் இரு குடும்பத்தினருக்கு மத்தியில சமாதானப்படுத்துங்க. திருப்பியும் ஒத்து வரலன்னா திருப்பியும் 2 சாட்சிகளோடு ஜமாத்தார்கள் முன்னிலையிலே அடுத்த தலாக்கை சொல்லுங்க. அந்த தலாக் சொல்லும் பொழுது நீ என்ன 3 வாட்டி சொன்னா தலாக்கு 300 கோடி வாட்டி தலாக் சொன்னாலும் ஒரு தலாக்கு தான், ஒரே ஒரு தலாக்கு தான். அப்ப அந்த 3 மாதத்திலே சேர்ந்து வாழ முடிந்தால் சேர்ந்து கொள்ளலாம். இல்ல 3 மாதங்களும் சேராமல் பிரிந்தே இருப்பார்களானால் அது 2வது தலாக் அவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருது? முடிந்து விடுகிறது. சரி, இப்பயாவது அடியோடு அந்த பந்தம் தடை செய்யப்பட்டுருச்சா அப்படின்னு பார்த்தா இப்பயும் இல்ல. திருப்பியும் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான அடுத்த ஒரு தலாக் இன்னைக்கும் என்ன செய்து இருக்கு. ஆனால் இது இறுதியான தலாக், மீட்ட முடியாத தலாக். அல்லாஹ் தன் திருமறையை சொல்லும் பொழுது அத்தலாக்கு மர்ரத்தானி, மீட்டக்கூடிய 2 தலாக்குகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப 3வது தலாக்குல அவர்கள் திருப்படியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு மத்தியிலே கருத்து ஒற்றுமை ஏற்படவில்லை என்று சொன்னால் 3வதாகவும் தலாக் சொல்லும் பொழுது உபதேசம் செய்துவிட்டு படுக்கையை விட்டு தள்ளி வைத்து விட்டு பிறகு கண்டித்து விட்டு பிறகு மத்தியஸ்தம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு 3வது தலாக்கை ஜமாத்தார்கள் முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தலாக் என்று சொல்ல வேண்டும். பிறகு 3 மாத காலம் முடிந்து விட்டால் ஒட்டுமொத்த பந்தமும் அந்த இடத்திலே நிறைவு செய்யப்படுகிறது. இப்படிதான் தலாக்குடைய சட்டத்திட்டம். இதையே நீ கரெக்டா பின்பற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகும் இதை செய்யறதுக்கு. ஒரு நிமிஷத்துல முடியும், ஒரு நிமிஷத்திலே முடிஞ்சிருது, ஒரு நிமிஷத்திலே முடிஞ்சிருதுன்னு ஊரே பரப்பி வச்சிருக்காங்களே. நீ நீதிபதியிட்டே போய் அதே போல தலாக் விடக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாரதூரமான மானக்கேடான தவறை செய்தால்தான் தலாக்கிற்கு போக வேண்டும் என்று சொல்லுங்க. ஒரு அடியான் தலாக்கை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குவதாக இஸ்லாம்
அனைவரையும் அல்ல ஆக்கியருவானாக என்று கூறி எனது உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.